எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அக்கினி வெயில் முடிந்தும் ஆதவன் இன்னும் தனது கடுமையை குறைக்கவில்லை. அதனால் உலகத்தில் சூடு பறக்கிறது. அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் பேராயர் தேர்தலுக்கான சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது என்று அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள். கடந்த 24ஆம் தேதி பேராயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்தது. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் டயலாக் வந்துச்சு இல்லையா, அது போல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் DSF நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து விட்டது என்று சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு வந்துருச்சு. நான் ஏற்கனவே என்ன பண்ணேன், என்னுடைய வலைதள வீடியோக்களை சொல்லியிருக்கேன். கடந்த மாத கணக்குல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான முறையில வந்து பணி நியமனங்கள் பணி மாறுதல்கள் நடந்தது. இப்போது இருக்கிற நிர்வாகம் வந்து பார்த்தோன்னா எங்கெல்லாம் தவறிழைத்து இருக்கிறது என்று தொடர்ந்து வலைதளம் மூலமாக உங்களிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஏராளமான பாதிக்கப்பட்டவர்களும் எங்களையும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 4-5 மாதமாக எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்த DSF நிர்வாகம் தேர்தல் வந்துவிட்டது என்று வந்த உடனே என்ன பண்ணிச்சு, நாங்களும் இருக்கிறோம் என்று இதோ நாங்க வர சொல்லி வந்திருக்காங்க. அவர்கள் சார்பாகவும் பாத்தீங்கன்னா 4 ஆயர்களை என்ன பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தோல்வியை தழுவோம் என்று தெரிந்தும் நிறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை திறந்துகிட்டு கிணத்துல போய் விடுறது அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் ஏற்கனவே சொல்லிட்டோம், நல்லதுக்கு ஏதுங்க காலம். அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து தங்களுடைய அணி என்று ஒன்று இருக்கிறது என்று காட்டுவதற்காக மட்டுமே இந்த தேர்தலில் நிறுத்தி இருக்கிறார்களே தவிர அவர்கள் அணியில் இருப்பவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் எந்த ஆலோசனையும் செய்யாமல் அவர்கள் வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னாலும் சரிதான், அங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம்னாலும் சரிதான், அப்படி கடல் போல வந்து நிற்கின்ற அவருடைய ஆயர் கூட்டத்தை யாருமே காணவில்லை. எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆயர்கள் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆளும் கட்சியின் அதிகார மையத்தை பார்த்து ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா அவர்களுடைய அணி ஆதரவாளர்களும் ஒரு 30-35 பேர் வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஷாக் போக்குச்சல் என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் அவர்களும் ஒதுங்கி இருக்கிறார்கள். வீம்புக்கு பல்லோடிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர் தேர்தலில் தங்களுடைய அணி சார்பாக 4 ஆயர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அதாவது தற்பொழுது ஆளுங்கட்சியில இருக்கிற ஆயர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அடிமைகள் என்று சொல்கிறோம். அப்போ அவர்கள் அடிமை என்றால் இவர்கள் யாருன்னு நீங்களே என்ன பண்ணலாம், யூகித்துக் கொள்ளலாம். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கொத்தடிமைகள் தான். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான ஆயர்களை வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஆளுகின்ற நிர்வாகத்தால் கடுமையாக பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் எங்கேயுமே நிக்கல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கே என்ன பண்ணிருக்காங்க, பாதிப்படைந்து எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து செல்வதென்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிற நேரத்துல அவர்களுக்கு ஆதரவாக இருக்காமல் தற்பொழுது மீண்டும் என்ன பண்றாங்க, இந்த 4 ஆயர்களும் ஒருவேளை கண்டிப்பாக எதிர்காலத்துல என்ன பண்ணலாம், பழிவாங்குதல் படுதலுக்கு உட்படலாம். ஏற்கனவே பழிவாங்கிப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல என்னையா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க வந்து நிக்கிறாங்க. அதனால இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர் தேர்தலில் என்ன பொறுத்தவரையில இந்த டபுள் டிஜிட் அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வாக்குகளை வாங்குவார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நாம் செலுத்துகின்ற வாக்கு வந்து வெற்றிக்கு எடுத்து செல்லாது, இவர்களுக்கு எதுக்கு வாக்கு அளிக்கணும்னு சொல்லி புதியவர்களுக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக நினைத்து என்ன பண்ணுவாங்க, புதியவர்களை ஆதரிப்பாங்க. ஏன்னா இவர்களால் வந்து வெற்றி பெற்று இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருக்கின்ற நிர்வாகத்துக்கு எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க முடியாது என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த அணி தலைவரும் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான் சொல்லி. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, இந்த லே செக்ரட்டரி எலெக்ஷன்ல சொல்லுவாங்க நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான் சொல்லி, அது போன்று வெற்றி தான் இதுவோ என்று
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதுக்குள் ஒரு எண்ணம் எழுகிறது. எனவே வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம் என்பதை வந்து பாத்தீங்கன்னா உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நிற்கிறார்களே தவிர மற்றபடி இவர்களால் இந்த அணியினரால் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எதிர்வினையும் தற்போது இருக்க நிர்வாகத்திற்கு ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக இவர்களுக்கு வந்து கடுமையான பின்னடைவை தான் சந்திப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இவர்களை பற்றி ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். எனவே இந்த நிர்வாகத்தை பற்றி நீங்கள் தெரிய விரும்பினால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா அவங்கள தான் நினைப்பேனா தினசரி வீடியோ போட்டு அவர்களுடைய எல்லா சுயரூபங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஆசிரியர்களும் ஆயர்களும் அதுபோல இந்த திருமண்டலமும் ஒரு நாளும் அவர்கள் செய்த அநீதிகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை மறக்காது. எனவே திருமண்டல பேராயர் தேர்தலில் அவர்கள் வந்து பார்வையாளர் வரிசையில் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சில பெருமைகளை கொடுத்திருக்கும். அதை இழந்து விட்டார்கள். பேராயர் தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறார்கள். அது போல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளும் கட்சி நிர்வாகத்துல 4 பேர் நிற்காங்க. அந்த 4 பேரை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய வலைதளங்களை வெளியிட்டுட்டோம். 2 பேர் வந்து தகுதியற்றவர்கள், 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் சுயமாக செய்ய முடியாது என்பதால் அடிமைகளாக போகின்ற ஆயர்கள் தான் அவர்கள் பேராயராகி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுபோல அணிகளை சாராமல் ஆண்டவரை சார்ந்து நிற்கின்ற 3 பேராயர் வேட்பாளர்களும் இதுல வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா அனைத்து ஆயர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அனைத்து மக்கள் மனதிலும் நன்றாக பரிச்சயமாகிய மனோகர் ஆயர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேர்தலில் களம் காண்கிறார்கள். அனைவருடைய எதிர்பார்ப்பும் அனைவருடைய கண்களும் ஐயா மேலதான் இருக்குது. வெளியிலாம் இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனோகர் ஆயர் பேராயர் ஆயினால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை காப்பாற்ற முடியும். அனைவராலும் பாதிக்கப்பட்டவர் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் சொல்லி என்ன பண்றாங்க. எனக்கும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. திருமண்டலம் எங்கும் பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது நடந்தால் மட்டும்தான் இந்த திருமண்டலத்தை என்ன பண்ணும் காப்பாற்ற முடியும். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக ரெவரண்ட் தனசீலன் ஆயர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேராயர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வந்திருக்காங்க. ஐயா அவர்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், தனியாக களம் காணுகிற ஆயர்கள் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 140 ஆயர்கள் இருக்கிற இடத்துல நான் ஒருவனும் என்ன பண்றேன், ஆண்டவரை நம்பி வருகிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஐயாவே எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா என்னோட வந்து பாத்தீங்கன்னா இணைந்து ஊழியம் செய்தவர்கள், நல்லா ஜெபிக்கின்ற ஒரு ஆயர், நல்லா அதாவது ஆவியில் நிறைந்து அனல் மூட்டும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெபித்து மற்றவர்களையும் அனல் மூட்ட செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆயர் வந்து பாத்தீங்கன்னா தனசீலன் அவர்கள் வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயாவையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் ஆதரிக்க வேண்டும். மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய வாக்கை செலுத்தி ஐயாவை என்ன பண்ணணும் அந்த பேனல்களை கொண்டு வரணும். அது போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இமானுவேல் பொன்னுத்துறை அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா IMSல தற்பொழுது இருக்கிறாங்க. அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் களம் காண்பதற்கு துணிந்து வந்திருக்கிறார்கள். அவரும் வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஆட்சியில் இருக்கின்ற நிர்வாகத்தின் ஆதரவால தான் வந்து பாத்தீங்கன்னா IMSக்கு போனான்னு சொன்னாங்க. ஆனா IMSக்கு போனதுக்கு அப்புறம் யார் அவரை வந்து பாத்தீங்கன்னா IMSக்கு அனுப்பினார்கள் அவர்களை ஏத்து வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற நிர்வாகத்தின் தலைவர் கடுமையான கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் யார் கோபப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது உலக மனுஷனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஐயாவை குறித்தும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் சொல்றாங்க, நெகட்டிவாகவும் சொல்றாங்க. ஐயாவை நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை, அவரிடம் பேசியதில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாற்றத்திற்கான மனிதராக வந்து நிற்கிறார், வரவேற்கத்தக்கது. எனவே வருகின்ற தேர்தலானது பாத்தீங்கன்னா அணிகளை சார்ந்து நிற்கிறவர்களுக்கும் இந்த ஆண்டவரை சார்ந்து நிற்கின்ற மூவரும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில திரியேக தேவனை போல பிதா குமாரன் பரிசுத்தாவினே நம்மளாம் நீங்க வச்சுக்கலாம். மூத்தவர் மனோகர் வந்து பாத்தீங்கன்னா பிதாவுடைய ஆசியில், இரண்டாம் அவர் பாத்தீங்கன்னா நடுநிலை வயது உள்ளவர் தனசீலன் வந்து பாத்தீங்கன்னா குமாரன் ஆசியில், மூன்றாம் அவர் இளையவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் ஆசியில வந்து நிற்காங்கன்னு சொல்லலாம். இவர்கள் 3 வரை என்ன பண்ணும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்க போகின்ற திருமண்டல பெருமன்ற மக்கள், ஆயர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆதரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவதால் தான் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல அநீதிகள் தடுக்கப்படும். இது வந்து பேராயருக்கான தேர்தல் என்று மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஒரு பேராயர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேராயத்தின் தலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால கேள்விப்பட்டேன் சாயர் பசோன்ல 8ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாணவி 2 ஆசிரியர்கள். அது போல பாத்தீங்கன்னா அந்த மாணவியும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்றாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இத்தனை வருடமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவியை வைத்து ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது என்றால் நிச்சயமாக அது வெட்கக்கேடு. இதற்காக அந்த மேலாளர் என்ன முயற்சி செய்தார், அங்க இருக்கின்ற தாளாளர் என்ன முயற்சி செய்தார், எதுவுமே கிடையாது. அப்போனா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வருமானம் வருது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வருது, நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிற எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தன்மை. ஆனால் நாங்கள்
இதை நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா கலங்குகிறோம். இப்படி இருந்தால் வருங்காலங்களில் எப்படி இங்க கல்வி நிலையங்கள் இருக்கும்? தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைவரும் ஒன்று சேர வேண்டிய நேரம், அனைவரும் அணிகளை மறந்து ஒன்று சேர வேண்டிய நேரம். எனவே வருகின்ற பேராயர் தேர்தலில் அணிகள் சார்பு இல்லாமல் இருக்கின்ற ஆயர்களை தயவு செய்து ஆதரிக்க இப்பொழுதே நீங்கள் முடிவு கொள்ளுங்கள். ஏராளமான ஆசிரியர்கள் இன்றும் கண்ணீரோடு இருக்கிறார்கள். பேசாம வேலையை விட்டுட்டு போயிருவோமா, விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிருவோமா, இல்லைன்னா லாசா பேல போயிருப்பான்னு சொல்லி ஏகப்பட்டு பண்றாங்க, நொந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, முந்தைய நிர்வாக ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விஜிஎஸ் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான அநியாயங்கள் நடந்தது. யாரும் தட்டி கேட்கவில்லை. தற்போது ஆட்சியில் இருக்கவங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. நான்லாம் துணிந்து என்ன பண்ணும், வலைதளத்துல போட்டு அவர்களுக்கான பண இழப்புகளை உடனடியாக என்ன பண்ணும், வலைதளங்களை வெளியிட்டு நிவர்த்தி செய்து கொடுத்தோம். அது போல பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் வந்தவர்களும் என்ன பண்ணும், சரியாக நடக்க வேண்டும் என்று இன்றும் நம்ம என்ன பண்றோம், வலைதளங்கள் மூலமாகவும் நேரடியாக என்ன பண்ணும், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து செய்துங்கநல்லூர்ல சேகரத்தில் நடக்க வேண்டிய ஒரு அநியாயத்தை என்ன பண்ணோம், வலைதளம் மூலமா சொன்னோம். உடனே என்ன பண்ணாங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க அது சரி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற பொருளாளர் அண்ணன் ஜான்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கும் பொழுது அதை செய்வதாக சொல்லி இன்று வரைக்கும் செய்யாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் செய்துங்கநல்லூர் சேகரத்திலிருந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான ஒரு காயப்படுத்துகின்ற வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணன் ஜான்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைத்திருந்தால் இன்னைக்கு வந்து அவர் பொருளாளர் இல்ல, லே செயலரே ஆயிருக்க முடியும். எனக்கு நன்றாக தெரியும். அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து மட்டுமல்ல சினாடுல இருந்து கூட்டு பேசினாங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 3வது அணியாக நில்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அது போல அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்களும் அண்ணனை கூட்டு ரொம்ப பேசினாங்க. அண்ணன் முடியாதுட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சொன்னேன். அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இல்ல இந்த எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் எஸ்டிகே ராஜன் அவர்கள் கூட தான் இருப்பேன், நான் கூட இருந்தா அங்க தப்பு நடக்காது, தப்பு நடக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. சோ அவர்களுடைய பெருந்தன்மை தான் இன்றைக்கு வந்து உங்களை ஆட்சியில் நிறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு சேகரமும் ஒவ்வொரு கவுன்சிலும் நீங்க தான் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப எதற்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க நிர்வாகம், எதற்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும்? இந்த ரஷ்யா வந்து சிதறியது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலம் எல்லாம் ஒவ்வொரு கவுன்சிலா ஒவ்வொரு சேகரமா சிதறி விடலாமே. அதாவது யார் என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நியாயம்தான் முக்கியம். அவர்கள் இதுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கடந்த நிர்வாகம் இருக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணோம், ஏராளமான வழக்குகளை எதிர்கொண்டோம், ஏராளமான பிரச்சனைகள் என்ன பண்ணோம், நாங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். சோ அதனால கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் தான் நாங்க வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டது நீங்கள் மட்டுமல்ல, அதாவது வழக்கு தொடுத்த உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது போன்று விதிமுறைகளை மீறி வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்றால் அப்ப வழக்கு வாதிட்ட அந்த வழக்கறிஞருக்கு என்ன பண்ணலாம், அவங்க குடும்பத்தினருக்கு வேலை கொடுத்துடலாம். அதை விட சிறப்பாக நீங்கள் இந்த வழக்கை தொடுத்து அதற்கு வாதிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல அந்த நீதிபதிக்கு நமது திருமண்டலத்துல ஒரு என்ன பண்ணலாம், அவர்கள் சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுத்துடலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அனைவரும் இணைந்து போராடணும். அனைவரும் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நிர்வாகத்துக்கு எதிராக போராடினோம். ஒரு நியாயமான நிர்வாகம் இங்கு வர வேண்டும் என்று நினைத்தோம். அண்ணன் வட்டக்கோயில் ஜான்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்று சொன்னதுதான் இன்னைக்கும், எந்த நிலைமையில வந்து தவறு நடந்தாலும் நிச்சயமாக நான் தட்டி கேட்பேன்னு சொன்னாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நண்பருக்கு செய்யறாரு, அது போல வந்து பாத்தீங்கன்னா மீட்பு இயக்கத்தின் இயக்குனர் சொல்றதுனால வந்து செய்யறாரு அப்படிங்கிறதுக்குலாம் எந்த விதமான இடமும் கிடையாது. நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற விஷயத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் நினைத்திருந்தால் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக லே செயலராகி இருப்பார். இல்லை என்றால் 3வது அணி என்று ஒன்று வந்து ஏற்கனவே நிர்வாகத்தில் இருக்கின்ற டிஎஸ்எஃப் நிர்வாகம் தான் என்ன பண்ணிருக்கோம், ஆட்சியில் வந்திருக்கோம். அவங்க வந்திருந்தாங்கன்னா உங்களை என்ன பண்ணிருப்பாங்க, உண்டிலன்னு ஓட பண்ணிருப்பாங்க. அந்த மிகப்பெரிய ஒரு சீரழிவை நிறுத்தியது அண்ணன் வட்டக்கோயில் ஜான்சன் அவர்கள். எனவே உங்கள் வார்த்தை ஜாலங்களை விட்டுவிட்டு அண்ணன் சொல்கின்ற நல்லதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பார்த்துக் கொள்ளுங்கள் மக்களே. ஒரு நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒரு பொருளாளராக இருக்கின்ற ஒரு மனிதருக்கே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல், அதாவது அது ஒப்பீடு. ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ண உறவு இருக்காராம். நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து மீட்பு இயக்கத்தின் நண்பர்கள் வந்து யாரையும் சந்தித்தாலும் மீட்பு இயக்கத்தை பற்றியோ எங்களை குறித்தோ பேசுவதே கிடையாது. அவர் வந்து எந்த இடத்துல சென்றாரோ எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு இன்னைக்கும் விசுவாசமா இருக்காரு. ஆனா உண்மையாக இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலில் ஏதாவது ஒரு நியாயம் பேசுகின்ற மனிதனுக்கு இத்தனை விமர்சனங்கள் என்றால் இவர்கள் நினைக்கின்ற பேராயர் வந்தால் அங்கு ஏதாவது பேச முடியுமா என்பதை நீங்கள் இதை கொண்டே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. அவர் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரர் அப்படிங்கிற மாதிரி தாண்டோன்றித்தனமாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. இது போன்ற ஒரு நிலைமை தொடருமானால் நிச்சயமாக திருமண்டலம் கல்வி நிலையங்கள் ஆலயங்கள் மிக விரைவாக அழிந்து போவதற்கான ஏதுவாக அமையும். வருகின்ற 29ஆம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா சினாடை ஏத்து ஒரு கேஸ் வருது. அது எப்படி வந்தாலும் பாத்தீங்கன்னா
தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் இல்லாமல் மாற்று மனிதர்கள் வர வேண்டும். அது பேராயர் தேர்தலிலே தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் ஆசை. நிச்சயமாக திருமண்டல மக்களும் திருமண்டல பெருமன்ற மக்களும் ஆசிரியர்களும் ஆயர்களும் இதற்கு துணை நிற்பார்கள் என்று கர்த்தர்கள் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.